மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தரம் 10க்குரிய கால கணிப்பீடு 4வது பாடம். நாங்கள் சென்ற வகுப்பிலே இதை பற்றி பார்த்துனாங்க. இப்போ திரும்பி ஒருக்கா பார்ப்பேன் ஞாபகப்படுத்துவதற்காண்டி என்று சொல்லுகின்ற போது, அதாவது பஞ்சாங்கம் பார்க்கின்ற ஒரு நிலை எங்கள் மத்தியிலே இருக்கிறது. பஞ்சாங்கத்தின் மூலம் நாங்கள் நேரங்களை நாள்களை கணிப்பிடுகின்ற வளமை எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது என்ன மாதிரி கணிக்கிறார்கள், எப்படியான முறையிலே அவை கணிக்கப்படுகின்றது என்பதற்கு ஊரளவென்றான மாணவர்களாகிய உங்களுக்கு தெரிய வேணும். என்னென்னு சொன்னால், பஞ்சாங்கங்களை பார்க்கிற போது அதில் இருந்து சிலவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அறிகின்ற அறிவு எங்களுக்கு தேவை. அதனால் அதை பற்றிய ஒரு விவரம் தான் இங்கே தரப்படுகின்றது. காலக்கணிப்பு, அதாவது எங்களுடைய காலங்கள் என்பது எல்லையற்றது. இன்னும் மனிதன் தன் வசதிக்காக காலத்தை குறித்த சில முறைகளிலே பகுத்து கணிப்பிடுகின்றான். இதெல்லாம் நாங்கள் சென்ற உபலவாதம் மேலோட்டமாக பார்ப்போம். அவ்வகையிலே ஆண்டு, மாதம், கிழமை, நாள் முதலிய ஒரு வகையான காலக்கணிப்பு அலகுகள், இல்லைன்னா அலகுகள். இத்தகைய காலக்கணிப்புக்கு சூரியன், சூரியனை சுற்றி வரும் பூமி, பூமியின் உபகோள்களான சந்திரன், அவற்றோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள், ராசிகள் என்றெல்லாம் இவற்றை இங்கே இயக்கங்கள் அடிப்படையாக அமைகிறது. நாங்கள் ராசி பார்க்கிற முறை, என்ன ராசி என்று சொல்லி கேட்கிற முறைகள் எல்லாம் இப்பொழுது இருந்து வருகிறது. நடைமுறையிலே உள்ள கால அலகுகள் பெரியது ஆண்டு என்று. ஆண்டு தான் பெரிய ஆண்டு. ஏன்னா 12 மாதங்களை கொண்டது ஆண்டு. 365 நாட்களை கொண்டதாக சொல்லப்படும். மாதம், ஆண்டு ஆகியவற்றின் கணிப்பீடுகள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு, சூரியனை அடிப்படையாக கொண்டு இவை கணிக்கப்படுகிறது. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் முறைக்கு சந்திரமானம் என்று பெயர். சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறைக்கு சூரியமான அல்ல சௌரமானம் என்று சொல்லப்படும். இது பண்ற வகுப்பில் பார்த்தோம். சந்திரமான முறையிலே மாதத்தை கணிப்பது இரு வகைப்படும். ஒன்று நிறைமதி, அதாவது பூரணையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிக்கிறது, பூரணை. அதற்கு பூரணி மாந்த முறை என்று சொல்லுவார். மற்றது உபாமதியை, அதாவது அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிடும் முறை, அதற்கு அமாந்த முறை என்று சொல்லப்படும். இப்படி 2 முறைகள் இருக்கு. பண்டைய காலத்தில் தமிழர்கள் சந்திரமான முறையிலேயே பூர்ணிமாந்த முறையை கடைப்பிடித்து மாதங்களை வகுத்தனர். நிறைமதி, எந்த நட்சத்திரம் சேர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரையே அந்த மாதத்தின் பெயராக அமைகிறது. உதாரணமாக நாங்கள் சித்திரை மாதத்தை சொன்னால் சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கிறது திங்கள். ஆகவே பூரண சந்திரன் சேர்ந்து நிற்பதனால அந்த பெயர்னு சொல்லுவோம். வைகாசி மாதம் வைகாசி விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து நிற்பதனால அந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுது. மதியின் அடிப்படையிலே கணிப்பிடப்படும் காரணமாகவே மாதம் என்ற பெயரும் ஏற்பட்டது. மதி, மாதம். மாதத்தை மதி என்றும் குறிப்பிடுவது. மாதத்தை குறித்து தமிழிலே வழங்கும் மற்றொரு பெயர் திங்கள் என்றும் சொல்லப்படும். மாதம், மதி, திங்கள் என்றெல்லாம் இவையெல்லாம் சொல்லப்படும். ஆகவே இவையெல்லாம் சந்திரனை குறிக்கின்ற பெயர்கள். முக்காலத்திலே தமிழ் ஆண்டு தை முதல் மார்கழி ஈராக கணிக்கப்பட உந்தி. தையில இருந்து மார்கழி வரை. பிறகு சில காலப்பகுதி ஆவணி முதல் ஆடி ஈராகவும் கணிக்கப்பட்டது ஆண்டுகள். பிறகு இத்தகைய கணிப்பு ஏற்பட்ட சில சிக்கல்கள், சங்கடங்கள் தவிர்ப்பதற்காக பிற்காலத்தில் இன்றுள்ளது போல சூரியமானம் படி ஆண்டு கணிப்பீட்டை மேற்கொள்ள தொடங்கினார். அதாவது சூரியமானப்படி என்ன செய்கிறார்கள், சூரியன் மேடராசியிலே பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பு. சித்திரையெல்லாம் பிறகு. ஆகவே அதை கொண்டு கொண்டாடப்படுவார். மீனராசியை விட்டு பிரியின் நாளை வருடப்பிறப்புக்கு முதல் நாள் என்றும் அதுவரை ஒரு ஆண்டு என்றும் குறிப்பிட்டார். சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே தொடங்கி வருகிறது. பிறகு மீனராசியிலே சூரியன் மீனராசியிலே பிரவேசிக்கின்ற நாளே, அதாவது மீனராசியை விட்டு பிரிகிற நாள், மீனராசியோடு வந்து பிரிகிற போது அது இறுதி நாளாக கருதப்படும். வருடப்புக்கு முதல் நாள் மீனராசி. இப்படி ஒரு வருடம் கணிக்குவார். இதுவரை நாங்கள் சரியாக பார்த்தனாங்க. ரோமர், கிரேக்கர், வட இந்தியர் முதலானவர்கள் ஆரம்ப காலத்தில் சந்திரமான இப்படியே கணிப்பீட்டை மேற்கொண்டு பின் அதனை கைவிட்டு சௌரமான அறியை கை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு சௌரமான முறையை கைக்கொள்ள தொடங்கிய பின்னரும் திங்கள்,
என்ற பொருளிலே அடிப்படையிலே உருவான மந்த் என்ற பெயராலேயே அவர்களும் அந்த மாதத்தை குறிப்பிட்டார். மந்த் என்று சொல்லுகிறார். இனி கிழமை. கிழமை வாரம் என்ற சொற்கள் இரண்டுமே உரிமை என்ற பொருளே கிழமை பொருள் என்று சொல்றதில் உரிமை வருது. நவக்கிரகங்கள் என கொள்ளப்படுவதற்கு ராகு கேது என்னும் இரண்டையும் தவிர்த்து ஏனைய 7 கிரகங்கள் அடிப்படையிலேயே கிழமை பெயர்கள் அமைகின்றன. ராகு கேதை விட்டுட்டு மிச்சத்தை எல்லாம் பார்த்தா எங்களோட கிழமை பெயர்கள் எல்லாம் இதில் வரும். எல்லா கிரகங்களையும் ஈர்த்து அவற்றின் நடுநாயகமாக இருக்கிற சூரியனை ஞாயிறு என்று முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படும். முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை. கிழமை வாரம் என்ற சொற்களுக்கு உரிமை என்ற பொருளையும் உடையது. ஆக இவ்வகையிலே ஞாயிற்கு உரிமையுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆகுது. அவ்வாறே சந்திரன் திங்கட்கிழமை, செவ்வாய் செவ்வாய், புதன் புதன்குரியது, வியாழன் வியாழனுக்குரியது, வெள்ளி வெள்ளிக்குரியது, சனி என்றெல்லாம் வருகிறது இருக்கிறது. இப்படி கிரகங்கள் மூலம் இந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்று பெயர் வருகிறது. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்படியாக கிழமை பெயர்கள், அதாவது கிழமை வாரம் 7 நாட்கள் தொகுதியை கொண்டதாக இருக்கிற பொழுது ஆங்கிலத்தில் 7 நாள் கொண்ட அந்த தொகுதிக்கு வீக் என்ற சொல்லாலே கூறப்படும். உலகளாவிய ரீதியிலே ஒரு வாரம் என்பது 7 நாட்களை கொண்டதாக கொள்ளப்படும். எனவே ஒரு நாள் தொடங்கி அது முடியும் நேரத்தை பொறுத்தவரையில் மாதங்களுக்கிடையே வேறுபட்ட கணிப்பீடுகள் உண்டு. இந்துக்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே ஒரு நாள் என்பது ஒரு நாள் சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரியன் உதயம் வரை, அவ்வளவு ஒரு நாள். கிறிஸ்தவ முறையை நள்ளிரவு முதல் அடுத்த நாள் நள்ளிரவு வரை ஆன காலப்பகுதி என்று சொல்லப்படுது. இஸ்லாமியருக்கு ஒரு நாள் என்பது சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரை உள்ள நாள் என்று சொல்லும். இப்படி வேறு வேறு விதமாக ஒவ்வொரு சமயத்தவரும் கொள்ளப்படுவார். இங்கு நோக்கியவற்றால் நாம் இந்து மதம்படி வழக்குள்ள காலக்கணிப்பீட்டு இயற்கையோடு ஒட்டியது என்பது விளங்கும். நமது சமய மரபுகளிலே காலக்கணிப்பீடு இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. வழிபாடுகள், விரதங்கள், பண்டிகைகள், விழாக்கள் முதலியவற்றுக்குரிய தினங்கள் இத்தகைய காலக்கணிப்பீட்டில் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு மாதம் வாரம் ஆகியவற்றி இந்த அடிப்படை அறிவும் பஞ்சாங்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு அவசியமாகும். இதை விளங்கினால் தான் நாங்கள் அப்புறம் பஞ்சாங்கத்தை விளங்கிக் கொள்ளலாம். இப்போ இவ்வளவும் எங்களுக்கு விளங்கு. இதை பற்றி சில கேள்விகள் தரும். கால அலகுகள் வை என்று சொல்ல, கால அளவு, சந்திரமான முறை, சூரியமான முறை, காலக்கணிப்புக்கு உதவுபவை என்ன? காலக்கணிப்பு உதவுவே இவைதான். என்ன? ஆண்டு, மாதம், நாள், இவையெல்லாம் உதவும். சந்திரமானம் என்பது என்ன? சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறை. சூரியமானம் என்ற சூரிய அடிப்படையாக கொண்டு. சந்திரமான முறை கணிப்பீடு எத்தனை வகைப்படும் என்று அவையெல்லாம் அந்த விவரங்கள் தரப்படும். பண்டை தமிழக மாதங்களின் பெயரை எவ்வாறு அழைத்தனர்? அவர்களெல்லாம் கிரகங்களுடைய பெயர்களை வைத்துதான் அழைத்திருக்கிறார். சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கும் போது தமிழாண்டு பிறக்கும். மறு ராசியில் பிறக்கிற போது பிறக்கு. கிழமை பெயர்கள் எந்த அடிப்படையில் இடப்பட்டிருக்கு? கிழமை பெயர்கள் என்றது வாரம், கிழமைகளுடைய பெயர்கள். அந்த திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, இப்படி எல்லாம் இருக்குல்ல, அவற்று ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. இந்துக்களை பொறுத்தவரை ஒரு நாளின் எல்லை என்ன? திங்கள் அண்டேக்க அவர்கள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் மறையும். காலக்கணிப்போடு இந்த இந்து மரபு பெரும் முக்கியத்துவம். இந்து மரபிலே அது பெரிய முக்கியத்துவம் உரியது. என்னென்னு சொன்னால் ஒரு நேரம் குறிக்கிறது. இந்த நேரத்தில் கடை திறக்க வேணும்னா அந்த நேரத்துக்கு தான் திறக்கணும். இந்த நேரத்திலாம் தாலி கட்ட வேணும்னா அந்த நேரத்தில் தாலி கட்டணும். அப்படி அது கணிப்பீடு முக்கியமாக இருக்குது. பாடத்தை வாசித்து குருவினாய் வினாக்கள் அடங்கிய சிற்றேடு ஒன்றை தயாரிக்க சொல்லி இது பாவப்படலே செய்ய பார்க்கிறோம். அப்போ இதுவரை நாங்கள் பார்த்து காலக்கணிப்பீட்டு இவரிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டது என்ற விடயங்கள் நாங்கள் இப்போ இதை பார்த்தோம். இனி அடுத்ததாக 5வது பாடத்துக்கு போவோம். என்ன? விரதம். விரதம் என்ற பகுதி. இச்சரீரம் எடுத்தது நாம் இறைவனை வணங்கி முத்தீரம் பொருட்டேயாம் என்றது 6 நாள் விரதத்தை பற்றி சொல்லிகள். இந்த சரீரத்தை எடுத்ததே நாங்கள் இறைவனை வணங்கி முத்தீரம் பெறுவதற்கு தான்.
ஆன வயப்பட்டு அறியாமையுள் மூழ்கி கிடந்த ஆன்மாவுக்கு தனி சரண பூவங்களை வழங்கி அந்த ஆன்மா மெய்யறிவு பெறுவதற்கு இறைவன் துணை செய்கிறார். தனிகரண பூர்வங்களை கொடுத்து அந்த ஆன்மா அதிலிருந்து வேறுபட்டு அந்த மெய்யறிவை பெற வேண்டும். அந்த வகையிலே நமக்கு கிடைத்த இந்த உடலும் உலக வாழ்வும் கிடைத்திருக்கிறது. ஆகினால் இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து இந்த பிறவியை தந்த இறைவனை இடையறாது வழிபடுவதே நமது கடமை. வழிபடவும் என்னும் உலக வாழ்வில் அமர்ந்துவிட்ட நமக்கு அந்த நிலையை பூர்ணமாக கைகூறுவதில்லை. ஆகவே இறைவனை வழிபடுவதற்காக என்று விசேடமான வழிபாட்டு முறைகளை நமது சமயம் நமக்கு வகுத்து தந்திருக்கும். அவற்றில் ஒன்றே விரதம். விரதம் இருந்து வழிபடுறது. விரதமாவது மனம் பொறிவடி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்ற 3 நாளும் இறைவனை மியன்போடு விதிப்படி வழிபடல் ஆகும். இது ஒரு வரைவிலக்கம். இது ஆன்ம ஈடேற்றம் கருதி செய்யப்படும் ஒரு வகை சாதனையாகும். விரதம் நோன்பு என்ற பெயர்கள் எல்லாம் ஒரே கருத்தை தருவோம். அதை பற்றி இங்கே சொல்ல உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருவன் செய்யாமே அற்றே தவத்துக்கு உரு என்று. தவம் என்றதுக்கு உருவம் இதுதான். அதாவது தனக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பிறர் உயிர்களுக்கு துன்பம் செய்யாமே தவம் என்கிறார். உணவை தவித்தல் உறக்கத்தை தவித்தல் நமக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு பயிற்சியாகும். நமக்கு வரும் துன்பங்களை தாங்கும் பொழுது பிற உயிர்கள் படும் வேதனைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்வோம். விரதம் அனுஷ்டிப்பதனாலே நமது மனம் புத்தி முதலானவை தூய்மை அடையும். அதனாலே ஞானம் கைகூடும். எனும் உலகில் நன்மை கருதியும் சில விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுவதும் உலகியல் நன்மை கருதியும் சில விரதங்களை அனுஷ்டிப்பார்கள். புரட்டாசி சனி அது மிக முக்கியமான பாடம். புரட்டாசி சனி என்றது சனிக்கிழமை விரதம். சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் எண்ணெய் விட்டு எரிப்பார். சனி என்னும் கிரகத்துக்கு உரிய நாள் சனிக்கிழமையாகும். எல்லா கிழமையும் சனீஸ்வர வழிபாட்டிற்கான நாளாக இருந்த போதிலும் புரட்டாசி மாதம் வெறும் சனிக்கிழமை சிறப்பிடம் வருகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை சிறப்பானது. இத்தினத்திலே கருப்பு வெள்ளை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெயிலே விட்டு எரித்து சனீஸ்வரனை வழிபடுவார். கருப்புள்ள இலைகள் நல்லெண்ணெய் முதலியவற்றை தானம் செய்வதும் உண்டு. புரட்டாசி சனி அன்று விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு அல்லது நீலப்பட்டு விட்டாடையினாலே சாத்தி சாந்தி சமய நிற எல்லாத்தையும் நீலப்பட்டாடை சாத்தி நீல நிற மலர்களாலே அர்ச்சித்து எழ்ச்சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுதலே மேலான பலனை தரும் என்று சொல்வார். இப்போ கருப்பு அல்லது நீலப்பட்டாடையை சாத்தி நீல நிற மலர்களாலே அர்ச்சித்து எழ்ச்சாதம் அதை நைவேத்தியம் செய்து வைத்து மேலான பலனை தருவார். காகத்துக்கு உணவிட்ட பின் விரதத்தை நிறைவு செய்வார். காகத்துக்கு சோறு வச்சு சாப்பிடுவார். இது புரட்டாசி சனி. அதனால் கந்த சஷ்டி. கந்த சஷ்டி முருகனுக்குரிய விரதங்களில் விசேடமானது. ஐப்பசி மாதம் அமாவாசையை அடுத்து வருகிற விரதமை முதல் வளர்வுரை விரதமை வரை சஷ்டி ஈராக 6 நாட்கள் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படும். தினமும் காலையில் நீராடி மிருகப்பெருமானை திருகின்ற சுத்தியோடு வழிபட்டு 6 நாட்களும் உபவாசம் இருப்பார். 7ஆம் நாள் காலையிலே சிவனடியார் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வார். மேற்படி நியமத்தை கடைப்பிடிக்க இயலாதவர்கள் முதலைந்து நாட்களும் ஒரு பொழுதுதான் உண்டு சஷ்டியிலே உபவாசம் இருப்பர். விரதத்தை 6 ஆண்டுகள் அனுஷ்டித்தல் வேண்டும். 1 ஆண்டு பிடிச்சா காணாது, 6 ஆண்டு பிடிக்க வரும். சூரபன்மனை முருகப்பெருமான் சங்காரம் செய்து இந்த சஷ்டி தினத்திலேயாம். இத்தினத்தில் விசேடமாக முருகன் ஆலயங்களிலே சூரன் போல் இடம்பெறும். விரத காலம் 6 நாட்களும் ஆலயங்களில் கந்தபுராண பலன் இடம்பெறும்.
மனதிலும் உள்ள காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை, பொறாமை என்ற அசுர பண்புகளை அழித்து தெய்வீக நிலையிலே பொருள் பெருவாழ்வு பெறுவதற்கு துணை செய்யும். ஆகவே இந்த மனதிலும் உள்ள இந்த காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை இவைகளை ஆர்க்கவும். விநாயகர் சஷ்டி விரதம். இது விநாயக விரதங்கள் மிகவும் சிறப்பான விரதம். இவ்விரதம் கார்த்திகை மாதத்து தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாதம் வரை சஷ்டி வரையுள்ள 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். இவ்விரத காலத்தில் தினமும் விநாயகருக்கு நிலநீர், கருப்பு, மோதகம், அவல், எள்ளுருண்டை என்ற முதலானவற்றை நிவேதித்து வழிபாடு செய்வார்கள். முதல் 20 நாட்கள் பகல் ஒரு பொழுது உண்பர். சில இரவில் மட்டும் பால் பழம் அருந்துவர். இறுதி தினத்திலே உபவாசம் இருப்பர். விரத காலத்திலே திரிகர்ண சக்தியோடு விநாயகரை வழிபடுவார். விநாயகரையும் இந்த இடத்தில் நாங்கள் வழிபட வேண்டும். இவ்விரதத்தை 20 வருடங்கள் அனுஷ்டிப்பது சிறப்பு. அதாவது 7 வருடங்கள் சேர்க்கிறார். விரத நாட்களிலே ஆலயங்களிலே பிள்ளையார் கதை படிக்கும் வழக்கம் இருக்கு. பிள்ளையார் கதை படிக்கின்ற வழக்கம் இருக்கிறார். நாங்கள் பயிற்சிக்கு போவோம். நமது பிறப்பின் நோக்கம் என்ன? இறைவனை வழிபடுவது. ஆன்மாவு தன்னகுணங்களை இறைவன் எதற்காக வழங்குகிறார்? ஆன்மா என்ன செய்கின்றது? பூலோகத்திலே பிறக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குது. பிறக்கிற போது இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் அதற்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். தனு கர்ண பூன போகங்கள், உலக இன்பங்கள், உலகத்தில் இருக்கின்ற அந்த கையாட்டுங்கள், இவை எல்லாத்தையும் அவரே உருவாக்கி கொடுக்கிறார். அதில் எல்லாம் திளைத்து பிறகு அவர்கள் இறைவனை வந்தடைவார்கள் என்று சொல்கிறார். விரதம் என்றால் என்ன என்பதற்கு சிறு யாருமுனாவில் அங்கே ஒரு வரவேற்குவாங்க. அனம் வாக்குக்காய் என்பதனால் என்ன இல்லாது என்று சொல்லி அங்கே அந்த விளக்கம் போகுது. தவம் என்பதற்கு திருவள்ளுவர் கூறுகின்ற விளக்கம். தவம் என்று சொன்னால் சும்மா நாங்கள் தாடி பெருசாக வளர்த்து கொண்டு இருப்பதில்லை. அதெல்லாம் இல்லாமல் தவம் என்பதற்கு அவர் விளக்கம் கூறுகின்றார். விரதம் அனுப்பதனால் ஏற்படுகிற நன்மைகள், விரதம் அனுப்பதனால் ஏற்படுகிற நன்மைகள், நியாயமான நன்மைகள் இருக்கு. கல்வி செல்வம் வளரும், அல்லது பிறரை கனம் பண்ணுகின்ற அந்த பண்பாடுகள் வளரும். இப்படி கனவுக்கும் இதை அனுப்பியதனால மற்றவருடைய துன்பங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் எங்களுக்கு அந்த துன்பம் விளங்கும். அவன் 3 நேரம் சாப்பிடாமல் இருப்பான். புட்டாட்சனி விரதம் எவ்வாறு அனுஷ்டிக்கப்படும்? புட்டாட்சனி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது என்று நீங்கள் கண்டு தெரிந்து கொள்ளலாம். புரட்டாட்சனி என்று சொன்னால் அவர்கள் அன்றைக்கு மூழ்கி என்ன காலையில் சாப்பிடாமல் மத்தியானம் சாப்பிடுவார்கள். சிலர் சாப்பிடாமலே இருப்பார்கள். 6 நாட்களும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டும் இருப்பார்கள். இப்படியான விரதங்கள் இவ்வாறாக அமையும். நாங்கள் இதுவரையும் விரதங்களை பற்றியும் பார்த்துருக்கோம். விநாயகர் சஷ்டி விரதம், விநாயகருடைய சஷ்டி விரதம் என்று சொல்லப்படும். விநாயகருக்கும் அங்கே கயமுகாசூரனுக்கும் அங்கே சண்டை நடந்ததாக, அங்கே விநாயகர் கயமுகாசூரனை கொல்லுவதற்கு அந்த தன்னுடைய கொம்பிலே ஒன்றை முடித்தார். அந்த விவரங்கள் எல்லாம் பெறுவது விநாயகர் சஷ்டி விரதங்கள். இந்த விரதத்தை பாராயணம் செய்யப்பட்ட நூல் அதான் விநாயகர் சஷ்டி. இப்படியாக செயற்பாட்டை பார்த்தா இந்த விரதங்கள் புரட்டாட்சனி, கந்தசஷ்டி, விநாயகர் சஷ்டி ஆகிய விரதங்களை அனுஷ்டிக்கும் முறைகளையும் விரத காலத்திலே பாராயணம் செய்ய வேண்டிய சூத்திரப்பாடுகளையும் காட்சிப்படுது வகுப்பறிலே செய்து பார்க்கலாம். அடுத்தது எங்களுடைய சமயம் பண்டிகைகள் பற்றி பேசு. பண்டிகையில் முக்கியமான தீபாவளி பண்டிகை.
தீபாவளி பண்டிகை என்றால் அங்கே உடுப்பு தான் முக்கிய இடம் பெறுகிறது. எங்கள் விரதங்களும் பண்டிகைகளும் சமயம் வாழ்வு பெறுகின்ற வாழ்க்கையோடு இணைந்ததுதான் சமயம் என்பதை புறப்படுத்துவதாக அமையும். வாழ்க்கை வேறு சமயம் வேறு. இப்போ பண்டிகைகள் என்னதை உணர்த்துகின்றது? இதை பாருங்கள், சமயம் வேறு வாழ்வு வேறு என்று அன்றைய வாழ்க்கை அன்று வாழ்க்கையோடு இணைந்ததாகத்தான் சமயம் என்பதையும் அமைகின்றது. இவை நம் வாழ்விலே இரண்டர கலந்து விட்ட இறை உணர்வை வளர்த்து கொள்ளவும் அதன் மூலம் சிந்தனை, சொல், செயல் என்பவற்றை புரிதப்பட விசேட நாட்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. தைப்பொங்கல், வருடப்பிறப்பு, தீபாவளி முதலான பண்டிகைகளில் போலும் சிவராத்திரி, பிரதோஷம், நவராத்திரி, திருவாதிரை போன்ற இடங்களில் நாம் வீட்டை சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துகிறோம். வீட்டை கழுவுவது, மெழுகுவது, தோரணங்கள், கோலங்கள் ஆகியவற்றை கொண்டு அலங்கரிப்பது, நீராடை புதிய ஆடையை தயாரிப்பது புறத்தூய்மையாட்படும். புதிய பாத்திரங்களே உணவை சமைப்பார்கள். அந்த நாளில் புதிய பாத்திரங்களை எடுத்து உணவு சமைப்பார்கள். இறைவனுக்கு அதை நிவேதனமாக உறவினர் வீடுகளுக்கும் செல்வார். இதனுடன் கூடி உண்பது என்பவையெல்லாம் விசேட நாட்களிலே நாங்கள் செய்கின்ற. இவையெல்லாம் உள்ள தூய்மையை வளர்ப்பதற்கு வழியாக அமைகிறது. எங்களுடைய உள்ள தூய்மையை வளர்க்கின்ற ஒரு வழியாக இவைகள் சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பூமியிலே பருவ மாற்றங்கள் உண்டாகின்றன. சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பருவகாலங்களும் இதனால தான் உருவாகுது. இயற்கை எழில் நிறைந்த இளவேல் காலம் ஆரம்பமே சித்திரை. இளவேல் கால ஆரம்பம் தான் சித்திரை என்று சொல்லப்படும். சித்திரை பொருள் திருக்கோயில்களே பகலிலே நிகழும் பூசை சூரிய வழிபாட்டுடன் இரவிலே சந்திர வழிபாட்டுடன் தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இவ்வாறாக எமது பண்டிகைகள், விரதங்கள், வழிபாடுகள் யாவும் இயற்கையோடு இணைந்ததாகத்தான் இருக்கு. இயந்திரமாக அமைகின்றன. நாம் கொண்டாடும் அத்தகைய பண்டிகைகள் ஒன்றான தீபாவளி பற்றி நாங்கள் இதே பார்ப்போம். நாங்கள் தீபாவளியை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இது ஐப்பசி மாதத்திலே தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறோம். ஐப்பசி மாதத்தில் தீபாவளி. தீபாவளி என்ற சொல்லுக்கு வரிசை என்பது பொருள். எனவே தீப சக ஆவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தால் என்பது பொருளாகும். ஐப்பசி மாதத்திலே கிருஷ்ணபட்சத்திலே தேய்பிறை சதுஷ்டதி தினத்திலே தீபாவளி கொண்டாடப்படுவது. பண்டிகை ஒரு புராண கதையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. பண்டிகை தீபாவளி அது என்ன சொல்லப்படுது என்று பார்ப்போம். புராணங்களிலே அசுரர்கள் தேவர்களே இரு வகையினர் கூறப்படுகிறார்கள். போட்டியானவர்கள். இவர்களுக்கிடையே போர் நடைபெற்று அசுரர் அழிவதாகவும் தேவர்களின் வாழ்வதாகவும் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் நரகாசுரன் என்னும் ஓர் அசுரன் நானே பெரியவன் என்று அகங்காரம் கொண்டிருந்தார். அவன் எல்லோரையும் வருத்தி கொண்டிருந்தான். ஆலயங்களிலே பூஜைகள், விழாக்கள் நிறுத்தினான். வீடுகள், கோயில்கள் யாவும் இருளிலே மூழ்கி கிடந்தது. மக்கள் வாழ்க்கையே இருள்மயமாகிவிட்டது. மக்கள் இறைவனிடம் வழிவிட்டனர். அவ்வேளையே காத்துக்கடவுளாகிய விஷ்ணுமூர்த்தி துவாரகாபுரியில் கிருஷ்ண பகவானாக அவதரித்திருந்தார். நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் காலந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கின்றார் தன்னுடைய வாக்கியம். அக்கிருஷ்ணர் பகவான் நரகாசுரனை அழைக்க திருவிடம் கொண்டார். பகவானின் கையால் இறக்கும் வேளையில் நரகாசுரம் உண்மையை உணர்ந்தான். பிறப்பதற்கு முன் பகவானிடம் ஒரு வரம் வேண்டினான். என்ன வரம் பாருங்க. சுவாமி, நான் இறக்கும் இத்தினத்திலேயே உன்னை அர்ச்சித்து வழிபடுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த வாரம் அப்படியாக அவனுக்கு அந்த வரம் வழங்கப்பட்டது. அன்று தொட்டு தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகிறது.
நரகாசுரன் இறந்த போது இருள் நீங்கியது, தேவர்களானோ தந்தம் தாம் இழந்தவற்றை மீண்டும் பெற்று களைப்பிடித்தனர். சிறைப்பட்டிருந்தவர்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு விளக்கு வைத்து வழிபாடு செய்தார். உலகம் ஒளிமயமாக திகழ்ந்தது. இப்படியாக அந்த வழிபாடுனாலே இவ்வாறான சிறப்புகள் ஏற்பட்டது. நரகாசுரன் அழிவை அதனாலே ஏற்பட தேவரும் மனிதரும் அடைந்த சுதந்திர வாழ்வை நினைவு கூறும் மோமாவே ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது. தீபாவளி பண்டிகை அதுதான். உண்மையிலேயே மனதுக்குள் உள்ள தீய எண்ணங்கள், அசுரர் என்ற நல்ல எண்ணங்கள் தேவர்கள் என்றும் உருவாக்கப்படுகிறார்கள். தீய எண்ணங்கள் அசுரர்கள் என்றும், நல்ல எண்ணங்களை தேவர்கள் என்றும் உருவாக்கப்படுகிறார்கள். நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதே அர்த்தமுள்ள உண்மையும் நயமான தீபாவளி கொண்டாட்டமாக அமையும். தீபாவளி கொண்டாட்டம். தீபாவளி தினத்தை அதிகாலை எழுந்து எண்ணெய் வைத்து நீராடி புதிய ஆடைகளை அணிந்து இறைவனை வழிபட்டு வழங்கி சுவையான உணவுகளை உற்றார் உணவுகளுடன் கூடி உண்டு மகிழ்ந்திருக்கும். ஒவ்வொருவரும் ஞானமாகிய ஒளியை அடைவதுதான் தீபாவளியின் தத்துவமாகும். ஆகவே நல்லெண்ணமாகிய எண்ணெயை நம் உடம்பில் பூசல் வேண்டும். சுத்தமாகிய அரப்பினாலே அழுக்காறு வெகுளி ஆகியவற்றை தேய்த்து போக்குதல் வேண்டும். ஞானமாகிய தூய உடைகளை கொடுத்து புனிதமாக இருத்தல் வேண்டும். விளக்கேற்றி புற இருளை நீக்கும் போது எமது அக இருளின் நீங்க வேண்டும். அப்பொழுது நம்மை அறியாமலே நம் அகத்திலே ஒருவித ஒளி தோன்றும். நமக்கு என்றும் இல்லாத ஒரு புதிய ஆனந்த நிலை உண்டாகும். வினாக்கள். விரதங்களும் பண்டிகைகளும் நமக்கு எதை புலப்படுத்துகின்றன என்று கேட்கிறார். விரதங்கள் எங்களுக்கு பண்டிகைகள். விரதங்கள் என்று சொன்னால் நாங்கள் மனம் பொறியொளி போகாது மனம் வாக்கு காயம் என்ற 4 இறைவனை உள்ளன்போடு வழிபடுதல் விரதம் என்று சொல்லப்படுது. விரதம் என்று எங்களுக்கு ஏன் விரதமோ அல்லது மற்றது பண்டிகைகள் இவையெல்லாம் எங்களுக்கு எதை புலப்படுத்துகின்ற எங்களுடைய ஒற்றுமையான வாழ்வு. நாங்கள் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கிறது. அதுதான் அந்த முக்கியமான பணியாக. உள்ளுறுப்புகள் எந்தனே இயங்கி கொண்டிருக்கிறது. அவற்றை சிலவற்றுக்கு ஓய்வு கொடுப்பவர்கள். அப்படியெல்லாம் விரதங்களுடைய மகிமை சொல்லப்படுது. இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைகள் 3 குறிப்பிடார். இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகை தீபாவளி பண்டிகை, இடப்பிறப்பு பண்டிகை, ஆடிப்பிறப்பு, இப்படிலாம் சொல்லுவாங்க. விசேட நாட்களில் நாம் கை கொள்ளப்படும் வழக்கங்கள். சில நாட்களில் நாங்கள் கை கொள்ளும் வழக்கம். சில நாட்களில் நாங்கள் உறவினர் வீடுகளுக்கு வருவார்கள், நாங்கள் போகிறது, ஏன்னா கோவிலுக்கு செல்வது, இதுதான் இந்த விசேட நாட்களில் நாங்கள் கொள்ளும் வழக்கம். அதை கை விசேஷம் பரிமாறிக்கொள்வது, இது எல்லாம் முக்கியமானது. தீபாவளி என்பதன் பொருள் தீபங்களை அடுக்காக வரிசையாக அடுக்கி வைத்து அழகு பார்ப்போம். வரிசையாக எல்லாம் இருக்கும். நாங்கள் வினாக்களுக்கு இருக்கின்றோம். இங்கே அசுரர்கள் தேவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அசுரர்கள் தேவர்கள்னா, அசுரர்கள் என்றால் கெட்ட எண்ணங்கள், தேவர்கள் நல்ல எண்ணங்கள். இதுதான் அங்கே முக்கியமாக கருதப்படுகிறது. சரியோ? தீபாவளி உணர்த்தும் தத்துவம். தீபாவளி உணர்த்தும் தத்துவம் அதுதான். தீப ஒளிகள், அதாவது அசுர குணங்கள் எல்லாம் இல்லாமக்கும் நல்ல குணங்கள் உருவாக வேண்டும் என்றுதான் அந்த தீப ஒளியினுடைய தத்துவமாக இருக்கிறது. அதாவது அந்த நரகாசுரன் அங்கே துன்பம் செய்து எல்லாரையும் துன்பம் செய்தவன். அப்படிப்பட்ட அந்த நரகாசுரன் அழிந்து நல்ல எண்ணங்கள் பெற வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் தீபங்களை ஏற்றி நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த தத்துவத்தை இந்த தீபாவளி எங்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த வகையிலே இந்த தீபாவளி கதை தொடர்புடைய ஒரு புராண கதையாக இருக்கின்றது. அதை வகுப்பறையில் நீங்கள் அடித்து காட்டலாம்.
இவ்வாறு இந்த எங்களோட விரதங்கள் பண்டிகைகள் இந்த முறையிலே தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவை எங்களை வழிப்படுத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு தான் இவ்வாறான பண்டிகைகளும் விரதங்களும் எங்கள் சமயம் இவை பற்றி தான் கூறுகின்றது. ஆகவே மாணவர்களும் இவ்வாறான பண்டிகைகளின் தத்துவங்களை விளங்கி கொண்டு அவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டி இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.